the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அடிக்குவா பகுதிகளில் ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு அப்புறமே எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, ரஷ்ய இராணுவத்தோட மனபலம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதும், களத்துல ஆயுத பலமும் ரஷ்யாவுக்கு அதிகரிச்சிருக்கு. இந்த பக்கம் ஆப்போசிட்ல உக்ரைன் இராணுவத்துக்கு இது ரெண்டுமே ஏற்கனவே கம்மியா தான் இருந்துச்சு. யுத்தம் ஆரம்பிச்ச காலகட்டம், நடுவுல கொஞ்ச காலகட்டம் தான் உக்ரைன் படைகள் மனதளவுல பலமா இருந்தார்கள். அதுக்கப்புறம் மனதளவு பலம் ஏற்கனவே கம்மி தான், ஆயுதங்கள் ஏற்கனவே கம்மி தான். அது ரெண்டும் இன்னமும் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 0 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அந்த ரேஞ்சு போக விட மாட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சத்தை தட்டி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி அடிக்குவா வெற்றிக்கு அப்புறம் பெரிய அளவுல அந்த பக்கம் சிதறி கடந்த சமயம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அடுத்தடுத்த வெற்றிகள் ரொம்ப சுலபமா போகும் அப்படிங்கிறதுதான் அது இப்ப நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா அடுத்தடுத்த பகுதிகளை, அதாவது ஒரு காலகட்டத்துல யுத்தம் நகர்ந்தாலும் வெறும் 100 மீட்டர் 200 மீட்டர் அப்படிங்கிறதே ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு நகரம் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த நகரத்தை தக்க வச்சுக்கிறக்கே ஒரு மாதத்துல இருந்து 2 மாதங்கள்லாம் எடுத்த கதைகள்லாம் இருக்கு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அடிக்குவா விழுந்த சில வாரங்கள்லயே ஏறக்குறைய அடுத்த 2 பெரிய நகரங்கள் ரஷ்யா கைவசம் போயிருக்கு. அதுலயும் ஸ்டெப்பார்வோ நகரம் கைவசம் போனது ரஷ்யாவுக்கு பெரும் பலம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டுமே ஏறக்குறைய 10ல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நகரங்கள் அடிக்குவால இருந்து. அவ்வளவு தூரம் முன்னேறி அவ்வளவு பெரிய நகரத்தையும் கைப்பற்றினது ரஷ்ய படைகளுக்கு பெரும் உற்சாகம். உக்ரைனுக்கு பெரிய பதட்டம். இதுக்கு மேல தப்பிச்சு ஓடி ஓடி கிவுக்குள்ளேயே போயிட்டோம் அப்படின்னா கிவ் வரையும் வந்து உட்கார்ந்துருவாங்களே அப்படிங்கிற பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்படி பதறும் போது ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கு, இல்ல எவ்வளவு தேவை அப்படின்னாலே, ஜெலன்ஸ்கி ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க ஒரு 7500 ஆர்ட்லரி தினமும் யூஸ் பண்றோம். ஆனா ரஷ்யா யூஸ் பண்றது 12500 ஆர்ட்லரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. ஆனா இப்ப அது அப்படியே கணிசமா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ரஷ்யா நாள்தோறும் 15,000 ஆர்ட்லரிகள் கூட யூஸ் பண்றாங்க. எங்க கிட்ட 5,000 ஆர்ட்லரிகள் கூட யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஷெல்கள் இல்ல அப்படின்னு சொல்லி உக்ரைன் ராணுவம் அறிவிச்சிருக்கு. இந்த தோல்விக்கு அடுத்து ஏன்டா தோத்து போனீங்க அப்படின்னு கேட்டப்ப, யூஸ் பண்றதுக்கு ஆர்ட்லரி ஷெல்களே இல்லையே, அப்புறம் பின்வாங்காம அங்கேயே உட்கார்ந்துருந்தான் செத்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இப்படி உக்ரைன் ராணுவம் சொல்லும்போது இதுக்கு பதிலடி கொடுக்கறது யாரு? ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பா தான் கொடுக்கணும். ஐரோப்பாவை பொறுத்த வரையும் குடுக்குறேன்னு சொல்ல, குடுக்கலைன்னு சொல்ல. எவ்வளவு விசித்திரமா பேசுறாங்க பாருங்க. அதாவது தேவை அப்படிங்கிறது கடந்த வருடத்துல தேவை, அதாவது உக்ரைன் யுத்தத்துக்கு தேவையா, இல்ல ஐரோப்பா தக்க வச்சுக்கிறதுக்கு ஐரோப்பாவோட ஷெல்ஃப்ஸ்களை நிறைக்க தேவையா, அந்த மாதிரிலாம் சொல்லாம பொதுவா யுத்தத்துக்கு தேவை அப்படின்னு ஏற்கனவே அவர்கள் சொன்னது, அதாவது ஐரோப்பிய யூனியன் சொன்னது 1 மில்லியன் ஆர்ட்லரி ஷெல்கள் தேவைப்படும் அப்படின்னார்கள். அதை கொடுத்தாங்களா அப்படிங்கிறத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அந்த எண்ணிக்கையில கொடுத்தார்களா அப்படின்னு. இப்ப என்ன சொல்றார்கள் அப்படின்னா, ரஷ்யாவை நம்ம தடுக்கிறதுக்கு 2 மில்லியன் ஆர்ட்லரிகளாச்சும் தேவை. அதை நோக்கி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னா கையில இல்லைன்னு அர்த்தம். சரி, இன்க்ரீஸ் பண்ணி உக்ரைன் களத்துக்கு தரேன் அப்படின்னு தான் இந்த 1 மில்லியன் ஆர்ட்லரி கதை அப்ப சொன்னாங்க. இப்ப அந்த 2வது வரியே இல்லை. அப்ப ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி இவர்களோட ஷெல்ஃபை நோக்கி நகர்த்துறார்களோ அப்படிங்கிற எண்ணப்பாடு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த 2வது லைன் உக்ரைனுக்கு கொடுங்க அப்படிங்கிற முதல்ல பேசின லைனுக்கு பதிலா 2வது இப்ப கொடுத்தது என்ன அப்படின்னா, இதுதான் ஐரோப்பிய யூனியனோட பாதுகாப்பா இருக்கும், ஐரோப்பாவோட பாதுகாப்பா இருக்கும், ரஷ்யா கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப உக்ரைனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேல பாய்வார்கள் அப்படின்னு சொல்ற கதையோ நிஜமோ பாஞ்சாதான் தெரியும். அப்படி பாயும் போது தற்காத்து கொள்ளதான் இந்த 2 மில்லியன் ஆர்ட்லரி ஷெல்களை கையில எடுக்கிறாங்க. அப்ப உக்ரைனுக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா, 1 மில்லியன் ஆர்ட்லரி ஷெல்கள் தேவைன்னு சொன்னாங்கல்ல, அதை உக்ரைனுக்கு நாங்க கொடுப்போம்னு 2வது லைன் சொன்னாங்கல்ல, 3வது லைன் கொடுத்துருக்கணும். டெலிவரி இந்த டேட்ல நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லவே இல்லை. ஏன்னா டெலிவரியே நடக்கல. அதைத்தான் இப்ப கூட 4 நாள் முன்னாடி ஜெலன்ஸ்கி சொன்னார். அதாவது கொடுத்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றவே இல்லை. இவர்கள் கொடுக்குறேன்னு சொன்ன எந்த ஒரு யூனிட்டுமே அந்த குவான்டிட்டிலையும் வரல. வந்த குவான்டிட்டியும் சரியான நேரத்துல வரலை அப்படின்னு தான் சொன்னார். எப்ப முழு ஐரோப்பாவும் உக்ரைனை பாதுகாக்கிறேன் அப்படின்னு துடிச்ச சமயத்திலே இப்ப துடிக்கிறதே நிறுத்திட்டாங்க. அப்ப எவ்வளவு கொடுப்பாங்கங்கிறது ஊரறிஞ்ச உண்மைதான். அப்படி இருக்கும்போது
ரொம்ப சீக்கிரத்துல அடிக்குவாக்கு அப்புறம் 2 நகரங்கள் விழுகுது. இந்த 2 நகரங்கள் மெயின் நகரங்கள் ரொம்ப தூரம் தள்ளி பெரிய அளவுல முயற்சி இல்லாம சட்டுன்னு கைப்பத்திட்டு போயிட்டாங்க. அப்ப அடுத்தடுத்த நகரங்கள் ரொம்ப எளிதா விழுகும். அப்படி விழுகும்போது எந்த சலசலப்பும் இல்ல பார்த்தீங்களா? அடிக்குவா விழுகும்போதே எந்த சலசலப்பும் இல்ல. மரியுபோலோ, பக்முத்தோ விழுகும்போது ஐரோப்பிய யூனியனோ, அமெரிக்காவோ, பிரிட்டனோ கால்ல சலங்க கட்டி ஆடாத குறை தான். ஆனா இப்ப அந்த திசை பக்கமே இந்த 3 பிளேயர்களுமே இல்ல. அதுக்கடுத்து இந்த 2 நகரங்கள் விழுந்தத நம்ம தான் பார்க்குறோம். அவங்க யாரும் திரும்பி கூட பார்க்கல. அப்ப அடுத்து அங்க ரஷ்ய கொடி பறக்கும் அப்படிங்கிறதா, அப்படி பறந்ததுக்கு அப்புறம் ரஷ்யா முழு உலகத்துக்கும் ஆபத்து அப்படின்னு ஐரோப்பிய யூனியன் கத்தப்போது, அதுல என்னெல்லாம் பேசி தொலையப் போறாங்களோ, நம்ம அதெல்லாம் கேட்டு தொலையணும்.